ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கப்பி ப்ரீடிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதுங்களை சரி குட்டி போட்டால் பெருசுங்க குட்டியை முழுங்கிடும். நம்ம ஆள் மணி பார்த்திங்களா, சின்ன பையன் குச்சி மிட்டாயை வச்சுட்டு அவரை எடுக்க சொன்னார். ஸோ அவரை எடுத்தேன். நல்லா ஸ்மைல் பண்ணியிருக்காரு பார்த்திங்களா மணி. ஏதோ கையில் வச்சுருக்காரு, என்ன வச்சுருக்காருன்னு தெரியல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கப்பீஸை பேராக எல்லாத்தையும் உள்ளே விட்றதுக்காக தான் தண்ணியில் வச்சுட்டு லைட்டாக, அப்போ தான் குட்டி போட்டுச்சுன்னா குட்டி அந்த நம்ம போடுற ஹோல்ஸ் வழியாக கீழே போயிருங்க அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பண்ணுறோம். எல்லா ஒர்க்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தடவை நம்ம பண்ணும்போது நிறைய தவறுகள் நடக்க தான் செய்யும். அதுமாரி தான் இந்த ஒரு விஷயமுமே. நான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் என்ன தவறு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் மணியும் போயிட்டு இன்றைக்கி லீவு தான், அப்படியே கடைக்கு போயிட்டு இந்தமாரி வாங்கணும் மணி அப்படின்னு சொன்னேன். சரிங்க நான் வாங்க போகலாம் அப்படின்னாரு. அப்போ அப்படியே போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். இப்போ பேஸ்கெட்லலாம் ஓட்டை போட்டாச்சு, தேவைப்படுற பேஸ்கெட்டுக்கெலாம் ஓட்டை போட்டாச்சு. அது இல்லாமல் இந்த வாட்டர் பாட்டிலெலாம் மணி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி அவங்க வீட்டில். நான் இந்தமாரி வேணும் அந்த வாட்டர் பாட்டில்லாம் அப்படின்னு சொன்னேன். உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 15-20 வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தார். நம்மக்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸும் இல்லை, அவ்வளோ பேரும் இல்லை. ஆனால் மணி எதுக்கு அத்தனைத்தையும் எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரில. ஓகே, நம்ம மேலே உள்ள பிரியத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ மணி எடுத்துகிட்டு வந்த வாட்டர் பாட்டிலை இந்த சைடில் நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். கட்டிட்டு அதுக்கப்புறம் அது கீழே விழுவாமல் இருக்க மாரி நல்லா டைட்டாக கட்டிக்கணும். ஸோ இந்த பக்கம் எப்படி கட்டுறோமோ அதேமாரி ஆப்போசிட் சைடு இன்னொரு வாட்டர் பாட்டில் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஸ்கெட் ரெடி ஆயிரும் கப்பி ப்ரீடிங்க்கு. எனக்கு இன்ன வரைக்கும் எந்த பேரண்ட்டும் எந்த குட்டியுமே சாப்பிடலை. குட்டிங்களாம் எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம், குட்டீஸ் எதுவும் சாப்பிட்ருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் கைஸ், எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாட்டர் பாட்டிலை கட்டுறதுக்கு. ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ஆனால் பண்ணி தாங்கணும். அப்போ தான் நம்ம குட்டீஸ்லாம் நிறைய காப்பாற்ற முடியும். ஸோ இதில் நம்ம நினைக்கிற மாரி சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. அனுபவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த அனுபவம் எனக்கு எப்படி என்ன மாதிரின்னு தெரில. நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொண்டு போய் தண்ணியில் வச்சு கரெக்டாக செட் ஆகுதா என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் தான் என்னென்னே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நம்மளோட ஒர்க்கில் எந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் குறையாது. என்னென்னலாம் முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சிலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம முடிச்சுட்டு இந்தமாரி இப்படி டப்பா வச்சுட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வெயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டப்பு உள்ளார இறங்கி நின்றுக்கும் கரெக்டாக. ஸோ அதுமாரி இறக்கி வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணி இறக்கியாச்சு. கரெக்டான டைரெக்ஷனில் வைக்கணும். உள்ள இருந்த நம்மளோட கப்பி கிராஸு பிளான்ட்டை வெளியில் எடுத்து வச்சுட்டேன் நான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெஸ்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம், அது எதுவும் நம்மளை இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எடுத்து வெளியில் வச்சுருக்கோம். வேறு டேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ரெடியாகி சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு மீடியமான லெவலில் உள்ள பேஸ்கெட்டை விட்டாச்சு. இப்போ ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா பிடிச்சி உள்ளே போட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. ரொம்ப ஸ்பீடாக இருக்கானுங்க, அங்கிட்ட இங்கிட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. அவங்கள நம்ம பிடிக்க வரோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பழகுற வரைக்கும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க குட்டீஸ் கூட. மேல் கப்பி மாட்டாமல் அங்கிட்ட வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கார் போல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பிடிக்கிறதுக்குன்னு. அவ்வளோ தூரம் எஸ்கேப் ஆகி ஓடுதுங்க. நம்ம என்ன அதுங்களை சுட்டு சாப்பிடவா போகிறோம்? எப்படி ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்டே மாட்டாமல் இருக்குமா? எப்படி ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், மேல் ஃபிஷ்ஷை நம்ம இதை ஈஸியாக வந்துருச்சுங்க, ஈஸியாக பிடிச்சிட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷஸ் தான் மாட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு.
பயந்து பயந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பயந்துருச்சுங்க. கலர் உடனே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கப்பீஸில். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். எது மேல் எது ஃபீமேல்னே கண்டுபிடிக்க முடியல பாருங்கள். அந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி விட்டோம். நம்மக்கிட்ட ஆக்சுவலாக 2 பேர் தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ பிடிச்சி விட்டாச்சு. இதுலேயும் நம்ம வந்து மாஸ்கோ வயலட்டையும் பிடிச்சி கரெக்டாக விட்டாச்சு. அவங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம பிளான்ஸும் உள்ளார வச்சுட்டோம். நல்ல அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. கப்பி கிராஸ் எந்தளவுக்கு வளருதுன்னு தெரில, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சன்லைட் தான் கொஞ்சம் படமாட்டேங்குதான் நம்ம ரூமுக்குள்ளே. அதனால் நிறைய கப்பி கிராஸ் கொஞ்சம் வந்து இறந்து போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப்பில் வந்து இப்போ என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, ஃபிஷ் வந்து உள்ள இருக்க மாட்டேங்குதான். ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைடில் இருக்க ஹோல்ஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா, அது வழியாக இந்த மேல் ஃபிஷ் வந்து உள்ளே பூந்து வெளியில் வந்துடுதுங்க. ஸோ நம்மளோட இந்த செட்டப் டோட்டலி ஃபெயிலியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன செட்டப் பண்ணுறேன்னு அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.